ஸ்ரீமதே கோபாதேசிய மகாதேசிகாய நம. ஸ்ரீமத் கோதாயே நம. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அறி போற்றி, சென்றெங்கு தென்னலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணலாய் எழுந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பயகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு எல்லோரம்பாவாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றெங்கு தென்னலங்கை செற்றாய் திரள் போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. எம்பெருமான் திருவிக்கிரமநாதம் எடுத்தான், மேலோகம்லாம் அளந்தான், அதுக்கப்புறம் கீழோகம்லாம் அளந்தான் பலி சக்கரவர்த்திக்காக. மூணாவது அடி எங்கேயும் கேட்டோன்னா தன் சிரசை காமிச்சானாம். அப்பேற்பட்டதான வசதியான பொன்னடி. எல்லா உலகத்தையும் காப்பாற்றினது ஒன்று, அதோடு இல்லாமல் 14 உலகத்தையும் காப்பாற்றினான், அதோடு பலி சக்கரவர்த்தியும் காப்பாற்றினான். தன் அடியாராக இருந்தாலும் துஷ்டனாக இருந்தாலும் தன் அடியான், அவனுக்கு நல்ல புத்தி கொடுத்து நல்லதாக காப்பாற்றணும்னு அவன்கிட்டேருந்து மக்களையும் காப்பாற்றுறான். பார்த்துக்கோங்க, தன் சிஷ்யனாக இருந்தாலும் எல்லாரும் இது பண்ணுறதில்ல, அவனையும் சிக்ஷிக்கிறான், ரஷனையும் பண்ணுறான். நாம் குணஜனங்களையும் ரஷனம் பண்ணுறான். அதுதான் விஷயம். சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. வசதியா ராமாவதாரம் அந்த இலங்கை பாழாளாக படைபுரதானுக்கு பல்லாண்டு கூறுதே பெரியாழ்வார் சொல்கிறார். அப்படி போய் சென்று அந்த இலங்கையில் இருக்கிற அத்தனை பேர் ராட்சசையும் அழிச்சான். பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடாசுரன் வந்தான் ஒருத்தன் கிருஷ்ணனுக்கு, அது குழந்தையா இருக்குச்சே அவனை இது பண்ணணும்னு வந்தான், இம்சை பண்ணணும்னு வந்தான். அவனை துவம்சம் பண்ண வந்தவனை என்ன பண்ணான்னா தன்னோட சின்ன திருவடியால் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டானான். அவன் பரலோகத்துக்கே போயிட்டான். ஏன் அப்படி போனான் வசதியா அப்படின்னா, அசத்தியா நரகத்துக்கு போகணும். ஆனால் ராட்சசர்கள் வசதியான ஸ்திதி அடைந்தார்கள்னா அது எப்பேற்பட்ட கழல். கண்ணன் கழலை நன்னும் மனமுடைய நம்மாழ்வார் சொல்கிறார். அப்பேற்பட்டதான கழல் அது. அதனால் அது ஸ்பர்சம் பட்டதுனால மோட்சத்துக்கே போயிட்டானாம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அப்படி வசதியா என்ன பண்ணால் குடையா எடுத்தான், கோவர்த்தன குடைய 7 நாள் கல்மாரி பெஞ்சு தான் அத்தனை 7 நாளும் காப்பாற்றினானா. இந்திரன் அவ்வளோ ஹிம்சா பண்ணான். அப்புறம் என்ன கடைசியாச்சு, கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி அவன் திருவடியில் விழுந்தான். அப்பா நீ கோவிந்தன்கிறது தெரியாமல் போயிருத்துறாப்பா, அறியாமையால் பண்ண தப்பு இதுன்னு சமாபரணம் பண்ணானாம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்ன காட்டில் ஆடு மாடெல்லாம் போய் மேயணும், கையில் வேல் வச்சுன்னு இருக்கான். ஏன்னா துஷ்ட ஜந்துக்கள்லாம் இந்த பசுக்களை காப்பாற்றணும். அந்த பசுக்களை காப்பாற்றுற மாதிரி நம்மளையும் காப்பாற்றணும். பசுக்கள்னா ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள் ரட்சணம் பண்ணனா அவன் சிஷ்யர்களும் ரட்சணம் பண்ணணும். பிரம்மாளுக்கு காமிச்சு தரலாம் வசதியா. என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்க எல்லோரம்பாவாய். என்றென்றும் உன் சேவகம், உன் திருவடி மட்டுமே எங்களுக்கு வேணும், உனக்கு கைங்கரிய பிராப்தி வேணும்னு கேட்குறாலாம். பறைகொள்வாய், எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறாளாம். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய். அன்றி உலகம் அளந்தாரி போற்றி. நாராயண நாராயண நாராயணா.